ஹலோ கைஸ், இந்த இக்னைட் வீடியோல நம்ம ஆட்டம்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்மளை சுத்தி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கு. உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கலாம், ஒரு சேர் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பொருட்கள்லாம் எதால செய்யப்பட்டுள்ளது? இப்ப நீங்க வந்து டேபிள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், டேபிள் வந்து ஒரு உட்டால செய்யப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி மெட்டலால செய்யப்பட்டிருக்கலாம். நமக்கு தெரியும் மெட்டல்னா எதால செய்யப்பட்டிருக்குன்னா இரும்பால செய்யப்பட்டிருக்கு. இரும்புனா அயன். நமக்கு தெரியும் மெட்டல்னா அயனால செய்யப்பட்டிருக்கு. ஆனா அயன்னா என்ன? அயன் எதால செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் மேட்டர். மேட்டர் வந்து என்னன்னா, இரும்பு இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்க எல்லா பொருட்களும் எதால செய்யப்பட்டுள்ளதுதான் மேட்டர் என்கிறதால செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க வச்சிருக்க போன் ஆர் நீங்க வச்சிருக்க லேப்டாப் ஆர் வச்சிருக்க உங்களை சுத்தி இருக்க எந்த பொருளா இருந்தாலும் அது வந்து மேட்டரால செய்யப்பட்டிருக்கிறது. மேட்டர்னா என்னன்னா, எந்த பொருள் அதுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்கு, அதாச்சும் ஒரு மாஸ் இருக்கு, அண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு வால்யூம் இருக்கு. ஓகேவா? அப்படி எந்த பொருள் இருந்தாலும் அதை வந்து நம்ம மேட்டர்னு சொல்லலாம். ஓகேவா? அதை வச்சு இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நீங்க தொடக்கூடிய பொருட்கள் ஆர் பார்க்கக்கூடிய பொருட்கள் ஆர் தூக்கி எடுக்கக்கூடிய பொருட்கள், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம மேட்டர்னு சொல்லலாம். ஓகேவா? இதைதான் நம்ம வந்து மேட்டர்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஆட்டம்ஸ் தான் என்னன்னு பாக்குறோம் இருந்தோம். ஆனா நம்ம எதுக்கு இப்ப மேட்டர் பாக்குறோம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மேட்டர்னா வந்து என்னன்னா, எனிதிங் தட் ஹாஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ வெயிட் இருக்கு அண்ட் வந்து அதுக்கு ஒரு வால்யூம் இருக்குன்னா அதை மேட்டர்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம வந்து ஆட்டம்ஸ்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மேட்டர் எந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? மேட்டருக்கு வந்து 5 ஸ்டேட் இருக்குன்னு நமக்கு தெரியும். என்னன்னா, சாலிட் ஸ்டேட், அதை வச்சு கல்லு மாதிரி ஒரு நார்மலா வச்சு ஐஸ் இல்ல கல்லு மாதிரி வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கலாம். லிக்விட்னா என்ன? தண்ணி அந்த மாதிரி லிக்விடா இருக்கிறது, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறது வந்து நம்ம வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேஸ், அதாவது நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தி கேஸா இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டேட். அண்ட் தென் பிளாஸ்மா. பிளாஸ்மானா என்னன்னா, சூரியன்ல இருக்கிற, அதாச்சும் சூரியனை சுத்தி ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தான் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம தண்ணியை வந்து நம்ம நெகட்டிவ் டெம்பரேச்சர்ல வச்சோம்னா அது வந்து சாலிடா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல. அதாச்சும் ஐஸா இருக்கு, ஐஸ் என்ன சாலிடா இருக்கு. அந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து, அதாச்சும் சூரியன் கிட்ட ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும் போது அது வந்து பிளாஸ்மா என்கிற ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி போசைன்டைன் கண்டென்ஸ் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, பிளாஸ்மானா என்னது? ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும் போது அதை பிளாஸ்மான்னு சொல்றோம். இதே லோ டெம்பரேச்சர்ல இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம போசைன்டைன் கண்டென்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகேவா? அது எங்க பார்க்கலாம்னா, அப்சல்யூட் ஜீரோ, அதாவது 0 கெல்வின் ஆர் -273°C இந்த மாதிரி இருக்கிறது. அதாச்சும் நம்மளை சுத்தி இப்போ நம்ம வந்து ஒரு 30ல இருந்து 40°C இருப்போம். ஓகேவா? -273°C கிட்ட இருக்கிற ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தான் வந்து நம்ம போசைன்டைன் கண்டென்ஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப 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 கம்மியான டெம்பரேச்சர். அதாவது உலகத்துல வந்து நீங்க எந்த யூனிவர்ஸ்ல எடுத்தாலும் அது வந்து கண்டிப்பா -273°C கீழே போக முடியாது. ஓகேவா? அந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தான் வந்து நம்ம போசைன்டைன் கண்டென்ஸ் ஸ்டேட்னு சொல்றோம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போலாம். ஆட்டம்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆட்டம்னா என்னன்னா, ஆட்டம்னா வந்து ஒரு பேசிக் யூனிட். அதாவது எந்த கெமிக்கல் எலமெண்ட், இரும்புன்னு சொன்னா இரும்பு வந்து சுத்தி இருக்கிறது ஆட்டம். இரும்பு எதால செய்யப்பட்டதுன்னா ஆட்டம். ஓகேவா? நீங்க சுத்தி என்ன எலமெண்ட் பார்த்தாலும் அது வந்து ஆட்டமால செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? நீங்க உட்டு பாத்தீங்கன்னா உட் எதுல செய்யப்பட்டிருக்குன்னா கார்பனால செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? கார்பன் என்ன? கார்பன் ஒரு ஆட்டம் தான். எல்லா எலமெண்ட்டும் எதால செய்யப்பட்டிருக்குள்ளதுதான் ஆட்டமால செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? சோ வந்து இந்த ஆட்டம்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆட்டம்ல வந்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் நீங்க ஃபியூச்சரா படிப்பீங்க. அதாவது ஆட்டம் வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் என்னன்னு சொல்றேன். அதெல்லாம் எங்க இருக்குன்றதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அது நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க. நான் வந்து இப்போ ஆட்டம்ல அதுல என்ன இருக்குன்னு மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஆட்டம்ல புரோட்டான்ஸ்னா என்னன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? இப்ப வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்க சுத்தி என்ன பார்த்தாலும் ஏதாச்சும் சுத்தி ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எதால செய்யப்பட்டுள்ளது? மேட்டரால செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? மேட்டர் எதால செய்யப்பட்டுள்ளதுன்னா ஆட்டம்ஸால செய்யப்பட்டுள்ளது. ஆட்டம்ஸ் எதால செய்யப்பட்டுள்ளதுன்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ், இது மூணால செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? இந்த புரோட்டானா என்னன்னா, புரோட்டானா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? இதோட சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருக்கும். இதெல்லாம் நம்ம புரோட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஓகேவா?
இதோட சார்ஜ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதை நம்ம எலக்ட்ரான்னு சொல்லுவோம். நியூட்ரான்னா என்னன்னா நியூட்ரல் சார்ஜ் இருக்கும். ஓகேவா, நியூட்ரல் சார்ஜ் இருந்தா அது நியூட்ரான்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ இப்ப ஆட்டம் பாத்தீங்கன்னா இது 3ஆல தான் செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா, சோ இந்த 3 என்னன்னா எவ்வளவு புரோட்டான் இருக்கு, எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, எவ்வளவு நியூட்ரான் இருக்கு, இதை பொறுத்து தான் வந்து ஆட்டம் ஆட்டம் மாறும். இப்ப வந்து நீங்க கார்பன் எடுத்தீங்கன்னு வைங்களேன், கார்பன் எடுத்தீங்கன்னா அதுல 6 புரோட்டான் இருக்கும், 6 நியூட்ரான் இருக்கும், 6 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா, இதே வந்து நீங்க வேற ஏதாவது ஆட்டம் ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா 8 புரோட்டான் இருக்கும், 8 நியூட்ரான் இருக்கும், 8 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான். அதாச்சும் ஆட்டம்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் எதால செய்யப்பட்டுள்ளதுன்னா புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானால செய்யப்பட்டுள்ளது. புரோட்டான் நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றத பொறுத்து ஆட்டம் ஆட்டம் மாறும். இப்ப ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 8 8 8 இருக்கும், மூணுமே 8 இருக்கும். ஓகேவா, அதே வந்து கார்பன் பாத்தீங்கன்னா 6 6 6 மூணுமே 6ன்னு இருக்கும். ஓகேவா, சோ வந்து எவ்வளவு புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ஆட்டம் மாறும். ஓகேவா, சோ வந்து நம்ம புரோட்டான்ஸ் மாற மாற நம்மளோட ஆட்டம் மாறுது. அந்த மாதிரி ஆட்டம் மாற மாற நம்மளுக்கு வர அதை வச்சு செய்யற மேட்டரும் மாறும். ஓகேவா, இப்ப கார்பன் வச்சு செஞ்சா அது உட்டா இருக்கும், இரும்பு வச்சு செஞ்சா அது மெட்டலா இருக்கும். ஓகேவா, அதுதான் வித்தியாசம். இப்படிதான் வந்து ஆட்டம்னா இதுதான். ஆட்டம்னா இருக்கிறதுல ஆட்டம் வந்து மேட்டர் எதால செய்யப்பட்டுள்ளதுன்னா ஆட்டமால செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா, ஆட்டம்குள்ள எது இருக்கு, ஆட்டம்குள்ள புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கு. உங்களை சுத்தி எது பார்த்தாலும் அது மேட்டர் தான். உங்களை சுத்தி ஒரு பெஞ்ச் இருக்குன்னா அது மேட்டர். அது அந்த மேட்டர் என்ன, மேட்டர் எதால செய்யப்பட்டுள்ளதுன்னா அந்த மேட்டர் ஆட்டமால செய்யப்பட்டுள்ளது. ஆட்டம் எதால செய்யப்பட்டுள்ளதுன்னா புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா, இப்ப புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இப்ப வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் பாத்தீங்கன்னா -1. ஓகேவா, புரோட்டான் வந்து +1, நியூட்ரான் வந்து 0 சார்ஜ், அதுக்கு சார்ஜே கிடையாது. ஓகேவா, மாஸ் பாத்தீங்கன்னா அதோட மாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 9.11 into 10⁻⁻1 இது கிலோகிராம். ஓகேவா, இதோட மாஸ் பாத்தீங்கன்னா 9.11 into 10⁻31 கிலோகிராம். அதாவது 0.31 கலச்சுதான் 9.11. அவ்வளவு சின்ன மாஸ். அது வந்து கண்ணுக்கே தெரியாத, அதாச்சும் அது உங்களால் கண்ணிலேயே பார்க்க முடியாது, அவ்வளவு குட்டியானது. அதோட வெயிட் எவ்வளவுனா 9.11 10⁻31. இது எலக்ட்ரானோட வெயிட். புரோட்டானோட வெயிட் வந்து 1.67 into 10⁻27. நியூட்ரானோட வெயிட்டும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். புரோட்டானோட 1.67 10⁻27 kg தான். இதோட தேர்ட் டெசிமல் தான் மாறும். ஓகேவா, சோ பேசிக்கலா புரோட்டானும் நியூட்ரானும் ஆல்மோஸ்ட் சேம் வெயிட் தான். என்ன வித்தியாசம் இருக்கு, சார்ஜ் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா, இதோட ரிலேட்டிவ் மாஸ் பாத்தீங்கன்னா புரோட்டானுக்கு வந்து 1. ரிலேட்டிவ் மாஸ்னா என்னன்னா, இப்ப வந்து ரிலேட்டிவ் மாஸ் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B அப்படின்னு சொல்றேன்னா மாஸ் ஆஃப் A பை மாஸ் ஆஃப் B. ஓகேவா, சோ வந்து ரிலேட்டிவ் மாஸ் என்ன 1/1836, அதாவது 1/1836 இன்டு மாஸ் ஆஃப் புரோட்டான் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வரும். ஓகேவா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வரணும்னா நீங்க வந்து 1/1836 மாஸ் ஆஃப் புரோட்டானை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வரும். ஓகேவா, அதுதான் இந்த நம்பர் குறிக்குது. நீங்க வந்து மாஸ் ஆஃப் புரோட்டானோட 1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்துடும். அதனால வந்து இதுக்கு 1 இருக்கும். ஓகேவா, நியூட்ரானுக்கு வந்து ஜஸ்ட் 1ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கும், 1.006. 1ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது இதோட மாஸ் வந்து 1.67 கிடையாது, இதோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ வந்து நீங்க மாஸ் ஆஃப் நியூட்ரான் பாத்தீங்கன்னா இருக்கிறது அதிகம், அடுத்து புரோட்டான், அடுத்து எலக்ட்ரான். ஆனா நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா, ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும் மாஸ். ஓகே, அடுத்து நீங்க இதை பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, ஆட்டம் வந்து நடுவுல நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா, நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்னா புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். ஓகேவா, இதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் இப்படி ரிவால்வ் ஆகும். ஓகேவா, சோ வந்து நடுவுல புரோட்டான்ஸ் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா, நியூக்ளியஸ் இருக்கும் நடுவுல, நியூக்ளியஸ் சுத்தி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகும். அதாச்சும் எலக்ட்ரான்ஸ் இப்படி சுத்திக்கினே இருக்கும். ஓகேவா, எந்த ஆட்டம் எடுத்தாலும் அதை சுத்தி எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா, நிக்காம அது சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி சூரிய நடுவுல இருந்து நம்மளோட கிரகங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி நியூக்ளியஸ் நடுவுல இருக்கும், எலக்ட்ரான் அதை சுத்திக்கிட்டே இருக்கும், நிக்காம சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நியூக்ளியஸ்ல அதாச்சும் நம்மளோட சூரியன் மாதிரி இந்த நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்ல என்ன இருக்குன்னா, நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். சோ நம்ம வந்து ஆட்டம் எதால செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்திருக்கோம், புரோட்டான், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்திருக்கோம். புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் நடுவுல இருக்கும், அதாச்சும் சூரியன் மாதிரி புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சுத்திக்கிட்டே இருக்கும், நிக்காம சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் லொகேஷன். ஓகேவா, சோ வந்து
எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்பிட்டால்ஸ் அரௌண்ட் தி நியூக்ளியஸ். அதாவது இது சுத்திட்டு இருக்க பாதங்கள் வந்து அது இது சுத்தி இருக்க பாத்தை வந்து நம்ம ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். இதை வந்து ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். நம்ம பிளானட்ஸ்ல கிரகங்கள்ல எப்படி வந்து சூரியன் வந்து சுத்திட்டு இருக்கும் போது அது ஆர்பிட்டால்ல ஒரு சுத்துதுன்னு சொல்ற மாதிரி இதுவும் நம்ம ஆர்பிட்டால்னு சுத்துவோம். ஓகேவா? இது வந்து அது சுத்தி ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கும். அது போற பாதை பேரு ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டால்ல சுத்திக்கிட்டே இருக்கும். புரோட்டான் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். நியூட்ரானும் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். ஓகேவா? அண்ட் இதுதான் இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சிம்பிள் இதுதான் அதோட சிம்பிள். எலக்ட்ரானை இ மைனஸ்னு போடும், புரோட்டானை பி பிளஸ்னு போடும், நியூட்ரானை என் நாட்னு போடும். அதாச்சும் சார்ஜ் நம்ம குறிக்கிறோம். நியூட்ரானுக்கு ஜீரோன்றதுனால ஜீரோ சார்ஜ் போடுறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம எலமெண்ட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்றோம்னு பார்க்கலாம். ஓகேவா? எலமெண்ட்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்றோம்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ்னு கிளாஸிஃபை பண்றோம். ஓகேவா? மெட்டல்ஸ்னா என்னன்னா நம்ம வந்து இரும்பு இதெல்லாம் மெட்டல்னு சொல்றோம். அது ஏன் மெட்டல்னு சொல்றோம்னா அது வந்து ஷைனியா, ஹார்டா அண்ட் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியா இருக்கும். ஓகேவா? நீங்க வந்து இப்ப இரும்பு பெஞ்ச் இருக்குன்னு வைங்களேன். இரும்பு பெஞ்ச்ல நீங்க வந்து சூரியனா இருக்கும், அதாச்சும் வெள்ளை ரொம்ப சன் இருக்கும் போது நீங்க இரும்பு பெஞ்ச்ல போய் தொட்டீங்கன்னா அங்க உட்காந்தீங்கனால செம்ம சூடாகும். ஓகேவா? அதனால இது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி இது ஷைனியாவும் இருக்கும், ஹார்டாவும் இருக்கும். ஓகேவா? அண்ட் வந்து நீங்க என்ன ஷேப்ல வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால என்ன ஷேப் வேணாலும் செய்யலாம்னா மெலபிள்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்க வந்து இரும்பு இருந்துச்சுன்னா அதை நீங்க பெஞ்சா செய்யலாம், அதை நீங்க வந்து ஒரு டேபிளா செய்யலாம், அதை நீங்க சேரா செய்யலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம மெலபிள்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம வந்து ஒயரா செஞ்சோம். இப்ப காப்பர் பாத்தீங்கன்னா காப்பர் வந்து நம்ம ஒயரா அதை வந்து ஒரு ஒயரா மாத்துவோம். ஓகேவா? அதனால வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை டக்டைல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு மெட்டல் இப்ப டக்டைல்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதை வந்து ஒயரா மாத்தலாம்னு அர்த்தம். ஓகேவா? அதே மெலபிள்னு சொன்னோம்னா அதை வந்து என்ன ஷேப்பா வேணாலும் மாத்தலாம்னு சொல்றோம். ஓகேவா? சோ வந்து பீரியாடிக் டேபிள்ல வந்து இது எங்க இருக்குன்னா பீரியாடிக் டேபிள்னா நம்ம வந்து எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு 118 எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஒரே இடத்துல வச்சு பார்க்கணும். எனக்கு வந்து 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நான் ஒரே டேபிள்ல ஒரே கிளாசிபிகேஷன்ல வச்சு பார்க்கணும்னா அதுதான் நம்மளோட பீரியாடிக் டேபிள். இப்படிதான் வந்து பீரியாடிக் டேபிள் இருக்கும். நான் அதுக்கு போறேன். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் நடுவுல பீரியாடிக் டேபிள்ல லெஃப்ட் ஹேண்ட் சென்டர்ல இருக்கும் மெட்டல்ஸ். ஓகேவா? சோ வந்து நீங்க பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா இந்த இடமும் நடுவுல இருக்க இந்த ப்ளூ கலரும் நம்ம வந்து மெட்டல்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்னா வந்து பார்க்க டல்லா இருக்கும். ஓகேவா? அது வந்து இப்ப வந்து கார்பன் சொல்றீங்க, உட் வந்து கார்பன் சொல்றீங்க. உட் வந்து மேட் ஆஃப் கார்பன். ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா டல்லா இருக்கும், ஒரு மாதிரி வந்து ஷைனியா இருக்காது. ஓகேவா? அது வந்து பிரிட்டலா இருக்கும். பிரிட்டல்லாம் அடிச்சா உடஞ்சிரும் ஈஸியா. நீங்க வந்து இரும்பு எவ்வளவு அடிச்சாலும் உடையாது. ஓகேவா? ஆனா நான் மெட்டல் பாத்தீங்கன்னா அடிச்சா உடஞ்சிரும். ஓகேவா? நீங்க பெஞ்ச வந்து ஒரு உட்னா நீங்க ஒரு 10 தடவை அடிச்சீங்கன்னா உடைய போகுது. ஓகேவா? அண்ட் வந்து பூர் கண்டக்டர்ஸ். நீங்க இதுவே வந்து உட்டன் டேபிள்ல உக்காந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சூடு தெரியாது. ஓகேவா? ஆனா வந்து என்ன பிரச்சனை, இது வந்து அடிச்சா உடஞ்சிரும். ஸோ உட் வந்து அவ்வளவா வெயிட் தாங்காது. ஓரளவுக்கு வெயிட் தாங்கும். நல்லா தடியா வந்து ஒரு உட் எடுத்தா நல்லா வெயிட் தாங்கும். பட் வந்து எவ்வளவு அடிச்சாலும் உட் உடையும். ஆனா நீங்க மெட்டல் வந்து எவ்வளவு அடிச்சாலும் உடைக்க முடியாது உங்களால. ஓகேவா? சோ வந்து இது டல், பிரிட்டில் அண்ட் பூர் கண்டக்டர்ஸ். ஓகேவா? அண்ட் வந்து நான் மெட்டல் வந்து கேஸா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், இல்ல சாலிடாவும் இருக்கலாம். இப்போ உட் பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு சாலிட் நான் மெட்டல் சொல்லலாம். இதே வந்து லிக்விட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விடாவும் நான் மெட்டல் இருக்கலாம். கேஸஸ் பாத்தீங்கன்னா சுத்தி ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படி இருக்கு. அது வந்து கேஸாவும் நான் மெட்டலா இருக்கலாம். ஓகேவா? நான் மெட்டல் வந்து எது வேணாலும் இருக்கலாம். மெட்டல்ஸ் வந்து ஆனா சாலிடா தான் இருக்கும். ஓகேவா? மோஸ்டா சாலிடா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நான் மெட்டல்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னா வந்து பீரியாடிக் டேபிள் ரைட் சைடுல இருக்கு. ஸோ இதுதான் வந்து பீரியாடிக் டேபிள்ல இப்ப கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ். இதுல வந்து நிறைய நான் மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ் நமக்கு. ஓகேவா? அடுத்து வந்து மெட்டலாய்ட்ஸ். ஓகேவா? மெட்டலாய்ட்ஸ்னா அதாச்சும் மெட்டல், நான் மெட்டல் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும். ஓகேவா? போத் நான் மெட்டலாவும் இருக்கும், மெட்டல்ஸாவும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மெட்டலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, செமிகண்டக்டர்ஸ்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். செமிகண்டக்டர்ஸ்னா என்னன்னா அது வந்து கொஞ்சம் கண்டக்ட் பண்ணும், பார்ஷலி கண்டக்டிங்கா இருக்கும். ஓகேவா? நான் சொல்றேன் மெட்டல்ஸ்னா குட் கண்டக்டர், நான் மெட்டல்னா பூர் கண்டக்டர். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதா மெட்டலாய்ட்ஸ். அதனால என்ன, இது செமி கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதிகமாவும் கண்டக்ட் பண்ணாது, கம்மியாவும் கண்டக்ட் பண்ணாது, நார்மலா கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? சோ செமி கண்டக்டர் சொல்லுவோம். இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ்ல. ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து பீரியாடிக் டேபிள்ல நடுவுல இருக்கும். ஓகேவா? சோ வந்து அலுமினியம், ஜெர்மானியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மெட்டலாய்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஸ்டார் ஷேப்ல இருக்கும் மெட்டலாய்ட்ஸ். ஓகேவா? அது வந்து பீரியாடிக் டேபிள் அங்க இருக்கும். எக்ஸாம்பிள் சிலிகான், போரான், ஆர்சனிக். ஒரு நிமிஷம்.
ஸோ வந்து சாரி சிலிகான், போரான், ஆர்சனிக்லாம் பாத்தீங்கன்னா, ஸோ போரான், சிலிகான், ஆர்சனிக்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டலாய்ட்ஸ்ல வரும். சாரி அலுமினியம், ஜெர்மானியம் இல்ல, போரான், சிலிகான், ஆர்சனிக், டெலூரியம் இதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸ். ஸோ வந்து படி மாதிரி இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து மெட்டலாய்ட்ஸ். நமக்கு போரான், சிலிகான், ஆர்சனிக், டெலூரியம் இதெல்லாம் வந்து நமக்கு மெட்டலாய்ட்ஸ் கணக்குல வரும். ஓகேவா, சோ இதுதான் வந்து பீரியாடிக் டேபிள். ஓகேவா, இந்த வந்து லெஃப்ட் சைடுல அண்ட் மிடில் சைடுல வந்து மெட்டல்ஸ் இருக்கு, இந்த பக்கம் வந்து நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் இருக்கு. இது வந்து இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு நான் அடுத்து வரேன். ஓகேவா, இதுதான் நம்மளோட பீரியாடிக் டேபிள். இதை வந்து நம்ம என்னன்னு கிளாஸிஃபை பண்றோம்னா, இந்த பிளாக்க நம்ம எஸ் பிளாக்னு சொல்றோம். ஓகேவா, இது வந்து நம்ம பி பிளாக்னு சொல்றோம். இந்த ப்ளூ கலர்ல இருக்கலாம் பி பிளாக்னு சொல்றோம். இந்த பக்கம் இருக்க சரி ஒரு நிமிஷம், இது வந்து டி பிளாக்னு சொல்றோம். சரி, இது வந்து டி பிளாக்னு சொல்றோம். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பி பிளாக்னு சொல்லுவோம். அண்ட் கீழே இருக்கிறத நம்ம எஃப் பிளாக்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ இதுதான் வந்து பீரியாடிக் டேபிளோட கிளாசிபிகேஷன். லெஃப்ட் சைடுல இருக்கிறத நம்ம எஸ் பிளாக்னு சொல்லுவோம். இந்த நீல கலர்ல இருக்கிறத வந்து நம்ம டி பிளாக்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிறத பி பிளாக்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத எஃப் பிளாக்னு சொல்லுவோம். அதை ஏன் அப்படி சொல்றோன்றதை நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க. பட் இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுல வந்து குரூப்னு ஒண்ணு இருக்கு, பீரியட்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, குரூப்னா என்னன்னா இப்படி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் குரூப். ஓகேவா, இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். ஓகேவா, இந்த மாதிரி 18 குரூப் இருக்கு. இங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 குரூப் இருக்கு. அண்ட் பீரியட்னா என்னன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் போறத நம்ம பீரியட் சொல்லுவோம். இது இதெல்லாம் பீரியட். ஓகேவா, இதுதான் வந்து பீரியட். அண்ட் வந்து 7 பீரியட்ஸ் இருக்கு பீரியாடிக் டேபிள்ல. ஓகேவா, சோ வந்து 7 பீரியட்ஸ் 18 குரூப் இருக்கு பீரியாடிக் டேபிள்ல. 1 2 3 4 5 6 7 இத வந்து நம்ம பீரியடா கன்சிடர் பண்ண கூடாது. ஏன்னா பீரியாடிக் டேபிள்ல ஆக்சுவலா என்னன்னா இந்த இடத்துல தான் இந்த மொத்த எலிமெண்ட்டும் வரணும். ஓகேவா, லாந்தனம், சீரியம் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல வர வேண்டியது. இந்த இடத்துல போட இடம் இல்லைன்றதுனால நம்ம வந்து கீழே எழுதுவோம். இது வந்து இங்க வர வேண்டியது, இது வந்து இங்க வர வேண்டியது. இங்க நமக்கு போட இடம் இருந்தா நமக்கு வந்து சைட்ல போகும், இல்ல நமக்கு ரொம்ப பெருசா போகும். பீரியாடிக் டேபிள் வந்து ஒழுங்கா அரேஞ்ச்ல இருக்காது. ஓகேவா, ஆனால இந்த இடத்துல நம்ம இடம் இல்லாதனால இந்த மாதிரி இந்த ரெட் கலர்ல இருக்கிற எலிமெண்ட்லாம் வந்து சேம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும். ஓகேவா, இதுக்கெல்லாம் சேம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கறதுனால இதெல்லாம் ஒன்னா கொடுக்கணும்னு வச்சிருக்காங்க. ஆனா இது ஒன்னா ப்ளூ கலர் எலிமெண்ட்ஸ் கூட கொடுத்தா ப்ளூ கலர் எலிமெண்ட்க்கும் ரெட் கலர் எலிமெண்ட்க்கும் சேம் ப்ராப்பர்ட்டி வந்துடும். ஆனா அது அப்படி கிடையாது. இதெல்லாம் மட்டும் தனியா கொடுக்கணுன்றதுக்காக, ஆனா இது இங்கதான் இருக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து இங்க இருக்கிறத வந்து இங்க எழுதுவோம், அண்ட் இங்க இருக்கிறத இங்க எழுதுவோம். சோ இதெல்லாம் வந்து இங்க இருக்க வேண்டிய எலிமெண்ட் தான், ஆனா அது வந்து நம்ம இங்க ஈஸியா இருக்கிறதுக்காக எழுதுவோம், கிளாசிபிகேஷனுக்காக எழுதுவோம். ஓகேவா, அதனாலதான் வந்து ரெட் கலர் இதெல்லாம் வந்து பீரியடா கன்சிடர் பண்ண மாட்டோம். சோ பீரியட்ஸ்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7 தான் நம்ம பீரியட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ குரூப்னா மேல இருந்து கீழே வருது, பீரியட்ஸ்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் போறது. 7 பீரியட் இருக்கு, 18 குரூப் இருக்கு. ஓகேவா, அதுதான் வந்து குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ். ஓகேவா, ஓகே. சோ வந்து நம்ம சொல்ற மாதிரி 18 குரூப் இருக்கு, அண்ட் வந்து நமக்கு 7 பீரியட்ஸ் இருக்கு. ஓகேவா, அண்ட் வந்து பிளாக் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிறது வந்து நம்ம எஸ் பிளாக்னு சொல்லுவோம், இதை வந்து நம்ம டி பிளாக்னு சொல்லுவோம், இதை வந்து பி பிளாக்னு சொல்லுவோம், இதை வந்து எஃப் பிளாக்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ வந்து ஒரு பிளாக்ல இருக்க எலிமெண்ட்ஸ்க்குலாம் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சோ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும். ஓகேவா, டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், பி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி எஃப் பிளாக்கும் வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதே நம்ம இங்க போடலனா எஃப் பிளாக்க பி பிளாக் கூட போட முடியாது. ஏன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஆனா அரேஞ்ச்மெண்ட்காக இங்க போட முடியாதனால நம்ம இங்க போடுறோம். ஓகேவா, அதனால தான் பீரியாடிக் டேபிள் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு. இதுதான் பீரியாடிக் டேபிள்ல இருக்க 4 பிளாக். ஒரு பிளாக்லயும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா, சோ வந்து இதுங்கெல்லாம் ஒரு மாதிரி, இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த எலிமெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸும் வேற மாதிரி இருக்கும். சோ இதுதான் நம்மளோட பீரியாடிக் டேபிள் அண்ட் வந்து பிளாக் வைஸ் கிளாசிபிகேஷன். சோ இந்த லெக்சர்ல நம்ம வந்து ஆட்டம்ஸ்னா என்னன்னு பார்த்திருப்போம். அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நம்ம பீரியாடிக் டேபிள்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா ஆட்டம்ஸ் ஈஸியா கிளாசிஃபை பண்ண நமக்கு வேணும். ஓகேவா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு பார்த்துட்டோம். எலிமெண்ட்ஸ் வந்து ஆட்டம்ஸால செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் மாற மாற நமக்கு ஆட்டம்ஸும் மாறும்னு பார்த்துட்டோம். சோ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், ஆனா நிறைய ஆட்டம்ஸ்க்கு சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதாச்சும் மெட்டல்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும், நான் மெட்டல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், மெட்டலாய்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எந்த மாதிரி எது இருக்குன்றத பாக்குறதுக்கு நம்ம பீரியாடிக் டேபிள் ஒன்று செஞ்சிருக்கோம். ஓகேவா, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், எஃப் பிளாக் அதுக்கு வேற மாதிரி இருக்கும்.
ஓகேவா? இதுதான் ஆட்டம்ஸ் அண்ட் இதுதான் வந்து ஆட்டம்ஸோட கிளாசிபிகேஷன் அண்ட் வந்து பீரியாடிக் டேபிளோட அதாவது பீரியாடிக் டேபிள் வந்து நம்ம பிளாக்ஸா பிரிக்கிறோம். இதுதான் வந்து பீரியாடிக் டேபிளோட பிளாக் வைஸ் கிளாசிபிகேஷன். ஓகேவா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் புரியல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.